அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆனில் வருகிறது, அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டுமா? தொழுது விட்டு மட்டும் உதவி தேட இயலாது. ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். என்ன பொறுமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அப்படியான பொறுமை என்ன? என்ன பொறுமை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது? எதை இஸ்லாம் பொறுமை என்று சொல்லுகிறது? அப்படி என்று சொன்னால், பொறுமை என்பது சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு வராது. நான் சொல்லக்கூடிய இந்த பொறுமை வருவதற்கு முதலாவது அடிப்படை, ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை நேசிக்கணும். தன்னுடைய எல்லா சொத்துகளும் தான் அல்லாஹ்வுக்குரியவன் என்பதை அவன் நினைக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நினைப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்ப தருகிறான் என்று சொன்னால், தொழுகை மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துறான். நன்றாக பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு ஒருவர் வருகிறார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து தொழுகிறார். தொழுது விட்டு வந்து ரசூலுல்லாஹ்விடம் சலாம் சொல்கிறார். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். பதில் கொடுத்து விட்டு சொன்னார்கள், இன்னக லம் துஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி, நீ தொழவில்லையப்பா, திரும்பி போய் தொழுது விட்டு வா. மறுபடி தொழுது விட்டு வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுது விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லம் துஸல்லி, தொழவில்லை, தொழுது விட்டு வா என்றார்கள். மறுபடி போய் வந்தார். 3 முறைகள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ தொழவில்லை என்று சொன்னார். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேல் எனக்கு தொழ தெரியாது யா ரசூலல்லாஹ், எனக்கு சொல்லி தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து, நீ தக்பீர் கட்டியது பிழை, நீ கைகளை கட்டியது பிழை, அப்படி சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? நிதானமாக ருக்குவில் இரு என்றார்கள் ரசூலுல்லாஹ். நிதானமாக சஜதாவில் இரு என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையான நிம்மதி வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், இந்த நெருக்கம் யாருக்கு கிடைக்கிறதோ, இந்த நெருக்கம் எவ்வளவு கல்வியில் ஏற்படுகிறதோ, அந்த நேரத்தில் இந்த நிம்மதி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையில் இருக்கிறார்கள். சூரத்து தௌபாவை பிரட்டி பாருங்கள், சூரத்து தௌபாவை பிரட்டி பாருங்கள். சவுர் குகையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் நேரடியாக வஹி இறக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், யா ரசூலல்லாஹ், கால்கள் தெரிகிறது என்று சொன்னார்கள். அதான் முன்னாடி வருகிறார்கள் என்றார்கள். ஏனென்றால் ஷவர்ல இறங்கினால் அந்த ஓட்டையால் பார்த்தால் கால்கள் தெரிகிறது, வரக்கூடியவர் யார் என்று விளங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகஃப் யா அபூபக்கர், அபூபக்கரே பயப்படாதீங்க, வல்லாஹு மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா குர்ஆனிலே? அந்த நபி டென்ஷனாக இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே ஏன் டென்ஷனாக இருக்கணும்? நானும் அபூபக்கர் அவர்களும் மதீனாவுக்கு போக வேண்டிய வழி, யமனுக்கு போக வேண்டிய வழிப்பக்கம் ரசூலுல்லாஹ் வர்றார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஆப்போசிட் சைடுல சவுர் குகை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் சவுர் குகையில் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், எந்த அளவுக்கு சிச்சுவேஷன் மோசம் என்று சொன்னால், மக்காவிலே ரசூலுல்லாஹ்வை கண்டால் கொலை செய்து விடுங்கள், தலையை கொண்டு வாருங்கள், இவ்வளவு தருகிறேன் என்று அவர்கள் வந்து மக்காவிலே அறிவித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக மதீனாவுக்கு போக முடியாத நிலைமை. ரசூலுல்லாஹ் யமன் பக்கம் போகிறார்கள். சவுர் குகையிலே 3 நாள் இருக்கிறார்கள். 3 நாள் தங்குகிறார்கள் என்று சொன்னால், மதீனாவுக்கு வேற ரூட் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறார்கள் என்றால் எந்த அளவுக்கு டென்ஷன் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருந்து, யா ரசூலல்லாஹ், வந்து விட்டான் யா ரசூலல்லாஹ், கண்ணு முன்னாடி வந்து விட்டான் என்றால் எவ்வளவு பதறி இருக்கணும், எவ்வளவு டென்ஷன் ஆகணும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனா, அல்லாஹ் ஸகீனாவை நபிக்கு இறக்கினான். நபி டென்ஷன் ஆகவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த டென்ஷனும் இல்லை. அவர்கள் சொன்னார்கள், அவர் குர்ஆன் இருக்குதா, கொஞ்சம் குர்ஆன் தாங்க. அல்லாஹ் என்ன சொன்னார்கள்? 9:40 அவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவுர் குகையில் இருந்த அந்த இறக்கிய ஆயத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன். நபிக்கு நிம்மதியை கொடுக்கிறான் அல்லாஹ், டென்ஷனை கொடுக்காமல் கல்புக்கு அப்படியே நிம்மதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். அப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இதை ஏற்படுத்தாமல் எங்களுடைய கல்புகளுக்கு இந்த ராஹத் வராது, இந்த மன நிம்மதி வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சபையில் உட்கார்ந்த எத்தனை பேர் தொழுகிறீர்கள்? உண்மையாக சொல்லுங்கள். வாயால் தொழுவது வேறு, கல்பால் தொழுவது வேறு. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றால் வாய் அசைகிறது, நிஜமாக கல்பு அசைகிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்து தௌபாவுல, இது ஹுமா ஃபில் காரி, அவர்கள் இருவரும் குகையில் இருக்கிற நேரத்தில், இது யகூலு லிஸாஹிபிஹி, அவருடைய தோழருக்கு அவர் சொல்லுகிறார், லா தஹ்சன், கவலைப்படாதீங்க,
இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த டென்ஷன் டைம்ல உங்க உயிரே பிரிய போகுது, நீங்க 2 பேரோட இருக்கிறீங்க, யாருக்காவது இந்த மாதிரி வார்த்தை வருமா? வெறுத்து ஓடும், மனசெல்லாம் பதறும், கண்கள் எல்லாம் அங்கிங்கும் பார்க்கும். கிட்டையே வந்துட்டானா, குவைக்குள் பூந்தா கதை காலி, கதை முடிந்து விட்டது. அவ்வளவு உறுதியாக நிற்கக்கூடிய அபூபக்கர் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடந்த சம்பவத்தை அப்படியே இறக்கிறான், உலக மக்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? இன்னல்லாஹ மஅனா ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி அவர்களுக்கு, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கர் அவர்களுக்கு அல்லாஹ் ஸகீனாவை இறக்கிறான். வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா வஜஅல கலிமத்தல் லதீன கஃபரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், என்ன செய்யறானா, அப்படியே ஸகீனாவை இறக்குறான். ஸகீனாவை இறக்கி வஅய்யதஹு பிஜுனூதின், ஒரு படையை கொண்டு உறுதியாக்குறான். லம் தரவுஹா, காணாத ஒரு படை. நமக்கு பிரச்சனை வருகிற நேரம், சோதனை வருகிற நேரம், பொறுமையாக நின்று அல்லாஹ்வே உன்னிடம் எல்லாத்தையும் பொறுப்பு சாட்டுகிறேன். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு கிட்ட போற நேரம், எல்லாரும் தள்ளுற நேரம், அவர் சொன்ன வார்த்தை என்ன? யா அல்லாஹ், நீ எனக்கு போதும். யா அல்லாஹ், பாதுகாவலன் சிறந்த பாதுகாவலன், பொறுப்பு சாட்டுவதில் சிறப்பான பொறுப்பு சாட்டினால் உன்னிடம் தான் சாட்ட முடியும் யா அல்லாஹ் என்றுதான் காலை வைத்தார். யானாரு கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம், ஏன் நெருப்பே, இப்ராஹிமுடைய மேனியை நீ தொடக்கூடாது, நீ சாந்தமாக இருக்கணும், குளிராக இருக்கணும். நெருப்பின் சூடை அல்லாஹ் மாற்றி விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் பயணம், இந்த மதீனத்து பள்ளி, இந்த குபா பள்ளிவாசல், இந்த உம்மத் எழும்பக்கூடிய ஆரம்ப யுகம் இது, ஆரம்பம். இந்த இடத்திலே ரசூலுல்லாவை கண்டு அவர்கள் ஏதாவது செய்தால் என்ன ஆகியிருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் டென்ஷன் ஆகாமல் இருப்பது, ஸகீனாவை அல்லாஹ் இறக்கிறான். எனக்கும் உங்களுக்கும் ஸகீனா வர வேண்டும், எங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய வீட்டுக்கு ஸகீனா வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை இறக்குவான். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு, அல்லாஹ்வுடைய ஸகீனாவை இறக்கினால் இந்த நிம்மதி அப்படியே சூழ்ந்து கொள்ளும். எவ்வளவு அக்கவுண்டில் இருக்கிறது, அது கணக்கே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நடையாப்புறத்திலிருந்து தந்து கொண்டே இருப்பான். வமயத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ்வுக்கு யார் ஈரச்சத்துடன் நடக்கிறார்களோ அவர்களுக்கு வழிகளை திறந்து கொடுப்பான். வாழ்க்கையில் பிரச்சனை, எல்லா கதவுகளும் பூட்டிப்பட்டிருந்தால் தலையை பிச்சு கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறார்களோ வமயத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் பிரச்சனையில் இருந்து வெளியாகிற எக்ஸிட்களை காட்டி கொடுப்பான். போப்பா இந்த ரூட்டிலே, நினையா புறத்திலே இந்த ஐடியாக்கள் வரும், பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் திறந்து கொடுப்பான். வயர்ஸுகுஹும் மின் ஹைஸு லா யஹ்தஸிப். நினையா புறத்திலே இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நினையா புறத்திலே இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரிஸ்கை அனுப்பி கொண்டே இருப்பான்.